அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இந்த ஊழியத்தில் கலந்து கொண்டு இருக்கிற எங்கள் அருமையான போதகருக்கும் இந்த HFJS மினிஸ்ட்ரி ஊழியத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுவோம். ஏனெனில் கர்த்தர் நாம் இந்த வருடம் இந்த நாட்களிலே மனமகிழ்வோடு இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்மஸ் பெருவிழாவை நாம் கொண்டாடினோம் கடந்த நாட்களிலே. அதை தொடர்ந்து புத்தாண்டு விழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். ஆமேன். அல்லேலூயா. எனவே நான் ஆராய்ந்து பார்த்தேன், கிறிஸ்மஸ் பிறப்புக்கும் புத்தாண்டு தொடர்ந்து வருவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதை நாம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டே இருக்கிறோமே என்று பார்க்கும்போது ஒரு சில வசனங்களை கொண்டு நான் மற்றவர்கள் அறிந்தார்களோ இல்லையோ ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இதன் நிமித்தம் தான் புதிய ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, நாம் வாசிப்போம். மத்தேயு 1:23 மத்தேயு 1:23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரோடு கூட இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதல் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், இருந்தவரும் இருப்பவரும் இனிமேலும் வரப்போகிறவருமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த நாட்களிலே பல பரிசுத்தவான்கள், ஒரு சில புனிதர்களிடத்திலே, ஒரு சில தீர்க்கதரிசிகளிடத்திலே ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று தனித்தனியே அவர்களோடு கூட வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மோசேயிடத்திலே சொல்லியிருக்கிறார், நான் மோசேயோடு கூட நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அல்லேலூயா. அதே போல இன்னுமாய் பல யோசுவாவிடத்திலே சொல்லியிருக்கிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். இப்படியாக ஒரு சில பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எப்பொழுது மனிதனாக பிறந்தாரோ அந்த நொடி பொழுது ஒரு சிலர் மாத்திரமல்ல, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, பாவிகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட என்று கூறும்படியாக அவருக்கு பெயரிட்டார்கள். இயேசு கிறிஸ்து பாவிகளோடு கூட, பரிசுத்தவான்களோடு கூட, நீதிமான்களோடு கூட, யாவருடன் கூட அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறவராய் இருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மோடு அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை அந்த நிறைவேறிற்று. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறாரா என்பதையெல்லாம் தான் நாம் பார்க்க போகிறோம், நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இப்படி இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பாரே ஆனால், இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாள் முதல் கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய வாழ்க்கை உண்டாகிறது, புத்தாண்டு மலர செய்கிறது, புதிய வாழ்க்கை, புதிய காரியங்கள் யாவும் உண்டாகிறது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல இருக்கிறாரா என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மட்டுமில்ல, நாம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறோம், நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், வாழ்கிறோம். அல்லேலூயா. பவுல் அதை தான் சொல்லுகிறார், வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு கிறிஸ்துவே வாழ்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அதே போல நம்மிடத்திலே இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கிறோம், நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறாரா என்பதை எல்லாம் தான் நாம் பார்க்க போகிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பாரே ஆனால் அதுதான் புதிய வாழ்க்கை, அதுதான் புத்தாண்டு. அதற்காக தான் கிறிஸ்மஸுக்கும் புத்தாண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை நான் ஆரம்பத்திலே உங்களிடத்திலே சொன்னேன். சரி, இப்பொழுது வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயினர், எல்லாம் புதிதாயினர். அல்லேலூயா.
எப்பொழுது? முதலாவதாக இயேசு கிறிஸ்து எந்த நாட்களிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த பொழுதே நம்மோடு இருக்கிறார். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது தான் புதிய சிருஷ்டி, புதிய ஆண்டு, புதிய வாழ்க்கை எல்லாமே உண்டாகிறது. பழையவைகள், பழைய பாவக்காரியங்கள், பழைய தீமைகளான அது வியாதிகளாக இருக்கட்டும், என்ன ஒரு இழப்புகளாக இருக்கட்டும், சேதங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒழிந்து போயினர். ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாயினர். விசுவாசிக்கிறவங்களாம் ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார். நமக்காக ஒரு பாலன். ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நமக்குள்ளே, உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சரி, எப்பொழுது முதலாவதாக நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? அல்லேலூயா. எப்பொழுதுமே 2 கை தட்டணும். எப்பொழுதுமே ஒரு குடும்பம்னு சொன்னால் குடும்பமாய் ஒருமனப்பட்டவர்களாய் யாவரும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோமா? இதை எப்பொழுது என்பதை நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அல்லேலூயா. அப்போ எப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறோம் என்றால் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகிற நீதியை உடையவனாய் இருக்கும்போது, தேவ நீதியை நாம் உடையவனாய் இருப்போமே ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நம்முடைய நீதி அல்ல, சுயமான நம்முடைய மாம்சத்தின்படியெல்லாம் சிந்திக்கிற நீதி அல்ல, உலக சட்டத்திட்டத்தின்படி உள்ள நீதி அல்ல, தேவ நீதி. அதை விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசித்து தேவ நீதி நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறோம் என்பதை இங்கு பவுல் அழகாக சொல்கிறார். அப்பொழுது உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு. யாதொருவன் தேவ நீதி, விசுவாசமும் தேவ நீதியும் இருக்கிறதோ அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறார்கள். கிறிஸ்து அவர்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். அல்லேலூயா. சரி, எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியோடு கூட எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க முடியும்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்க வேண்டும், இப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எதற்காக கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார்? அப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? பாருங்க, இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய பிரயாசித்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் இதை நோக்கி தான் ஓட வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் யாவும் இப்படியாக தான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டின்னு சொன்னால் இந்த வாழ்க்கை, இனி வரும் வாழ்க்கை எப்பொழுதும் கடந்த காலத்தை போல இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை புத்தாண்டு போல புதிய ஆண்டாக, புதிய வாழ்க்கையாக, புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும், இயேசு கிறிஸ்துவையும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய பாடுகளின் ஐக்கியம், அதை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி, அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி என்று சொல்லும்போது மிக மிக முக்கியம். அவருடைய மரணம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம ஒவ்வொருடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அப்படியாக அதுதான் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்கு நம்ம உள்ளாக வேண்டும். எனவே நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மரிக்க வேண்டும். பாவ சாபங்களிலிருந்து நாம் மரிக்க வேண்டும். மரித்தால்தான்
எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தாரோ அதே போல நாமும் பாவத்துக்கு மரித்து எப்படியாயினும் நீங்கள் நாம் அனைவரும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நம்ம இனி ஏதோ ஒரு வாழ்க்கை, உலக வேலைகள், காரியங்கள், பொருளாதாரம் இதெல்லாம் அவசியம்தான். ஆனாலும் என் அருமையான என் சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் அது ஒரு பக்கம் இருக்கணும். ஆனால் அதுதான் முக்கியமாக இருக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே புதிய சிருஷ்டியாய் ஆக வேண்டுமா? நம்முடைய ஓட்டம் எப்படியாக இருக்க வேண்டும்? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுடைய மரணத்திற்குள்ளாகி, நாம் மரணத்திற்கு ஒப்பாகி, நாம் உயிரோடு கூட இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அதுதான் முக்கியம். ஆண்டவர் என்னோடு கூட இந்த வார்த்தையை அதுதான் பேசினார். அவருடைய மரணத்திற்கொப்பாக மரணத்திற்குள்ளாக வேண்டும். ஒரு நாளும் இந்த பாவம் உயிரோடு எழுந்திருக்கக்கூடாது. இந்த பாவம் சரீரம், அதாவது பாவ சிந்தைகள் அழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாள் ஆண்டவர் கொடுத்த செய்தியுடைய முக்கியத்துவமே இந்த மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி என்று சொல்லும்போது அப்போதுதான் நாம் புதிய சிருஷ்டியாக ஆக முடியும், புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும், புத்தாண்டாக நமக்கு இருக்க முடியும். இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் எழுதுங்க. என் அருமையான என் சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நான் ரொம்பவும் ருசிக்கிறேன். ஏனெனில் நம்மேல இரக்கம் வைத்து மற்றவங்க அவருடைய இரக்கம்னு சொல்லி அதை அசட்டை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் இந்த பூமியிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் வாசிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்திற்கு பாவ மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள், அதாவது நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறான்னு ஒரு வாழ்த்துற நல்லது, உண்மை, அதை யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்து கூட இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 10ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். பாருங்க, நீங்கள் மரித்தீர்கள். எதற்கு? பாவத்திற்கு. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே, இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மோடு. இப்போ உங்களுடைய ஜீவன், உங்களுடைய சரீரம் இல்லை, இதெல்லாம் நம்ம அறியல. உன்னுடைய ஜீவன் அது கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. எப்போ? நாம் மரிக்கும் போது. நீங்கள் மரித்தீர்கள். இப்போ நம்ம பாவத்துக்கு மரிக்கும் போது தான் நம்முடைய ஜீவன், இந்த ஜீவன் தான் பரலோகத்திலே போய் நித்திய ஜீவனோடு, நித்திய காலமாக ஜீவனுள்ள தேவனோடு கூட, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மாத்திரம் உங்களோடு என்னோடு கூட இருப்பதற்கில்லை, நித்திய ஜீவனோடு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட இருக்கும்படியாக இந்த ஜீவன் மாற வேண்டுமானால் நாம் மரிக்க வேண்டும். நீங்கள் மரித்தீர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நாம் மகிமையான சரீரம், மகிமையாக இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் மகிமை அடையதான் அவர் நம்மோடு கூட இப்பொழுது வார்த்தையால் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஜீவனோடு கூட நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ இயேசு கிறிஸ்து எனக்கு பொன்னோ பொருளோ வெள்ளியோ என்னுடைய தேவைகளோ சந்திப்பதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக மாத்திரமல்ல, இவைகளுக்கும் இவைகளை காட்டிலும் பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட செல்லும்படியாக ஒவ்வொரு நாளும் வார்த்தையாகிய தேவன், ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே நம்மோடு கூட வாசம் செய்கிறவர். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மோடு.
இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்க போகிறோம். ஆகையால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இயேசு கிறிஸ்து உங்களோடு என்னோடு நம்மோடு இருக்க வேண்டுமானால், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் இல்லையா? இப்போ பார்க்குற காரியத்தை தான் நம்ம செய்ய வேண்டும். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். மாம்ச சரீரத்திலே காணப்படுகிற பாவத்தை உண்டு பண்ணுகிற, பாவத்திற்கு மரிக்க வேண்டுமானால் மரிக்க வேண்டிய இப்படிப்பட்ட இச்சைகளை, இப்படிப்பட்ட லௌகீக காரியங்களை, இந்த மாதிரியான சரீரத்திலே காணப்படுகிற எல்லா அசூசியான ஆசைகள் எல்லாம், இச்சைகள் எல்லாம் விட்டு விலக வேண்டும். அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ, அது மாத்திரம் அல்ல, இது ஒரு பக்கம். இந்த விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் விட்டு விலக வேண்டும். இதன் நிமித்தம் தான் கீழ்ப்படியாமை பிள்ளைகள், அவர்கள் மேலே தேவ கோபாக்கினை வந்தது. இப்பொழுதோ ஒன்றுமா நம்மிடத்தில் என்னெல்லாம் இருக்கக்கூடாதான்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டுமானால், இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள். விட்டுவிடுங்கள். என் அருமையான என் சகோதரனே, சகோதரியே, வருஷங்கள் புதிதாகலாம், காலங்கள் புதிதாகலாம், ஆனால் நம்முடைய சரீரம், ஆத்தும, ஆவி புதிதாக வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போமே ஆனால், இருக்க வேண்டுமே ஆனால், இனி இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் எச்சரிப்போடு கூட சொல்லுகிறார், இனியும் காலம் சமீபமாக இருக்கிறது, காலம் சமீபத்தில் இருக்கிறது. அதனால் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கோபம், மூர்க்கத்தனம், பொறாமை, எரிச்சல், இப்படிப்பட்ட வம்பு, சண்டைகள் என்ன இருக்குதோ, நானும் நீங்களும் யாரிடத்தில் காணப்படுகிறதோ, இனி கிறிஸ்து நம்மோடு என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை. அது பாருங்க, பவுல் இவ்வளவு அழகா சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும், என் அருமையான என் சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது கேட்கிறேன், பாரப்பட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் புதிய சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். பழைய செய்கைகள் எல்லாம் கலைந்து போட்டு, பழைய செய்கைகள் என்று சொன்னால் மேலே பல காரியங்களை பார்த்தோம். விபச்சாரம், துரீச்சை, மோகம், அசுத்தம், விக்கிரக ஆராதனை, கோபம், மூர்க்கத்தனம், பொறாமை, எரிச்சல், வம்பு, வீண் சண்டைகள், பொய், இதெல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். எல்லாவற்றையும் அதன் செய்கைகள் எல்லாம், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. தரித்து கொண்டிருக்க வேண்டும். தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஒருவேளை கடந்த ஆண்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வருஷம் வரும்போது ஆரம்பத்தில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம், இந்த வருடத்தில் நான் இப்படி இருக்கணும், இந்த வருடத்தில் இந்த மாதிரியான என்னுடைய குணங்கள்லாம் மாறணும்னு. ஆனால் காலப்போக்கிலே அதெல்லாம் மறந்து விடுகிறோம். இந்த வருடம் நான் விசுவசிக்கிறேன், இந்த சத்தியத்தை கேட்கிற என் அருமையான ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள், மாற்றப்பட போகிறோம். ஏனெனில் இயேசு கிறிஸ்து உங்களோடு, என்னோடு, நம்மோடு இருக்கிறார். நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சாட்சியாய் இருக்கிறோம், இருப்போம், இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட பாவ காரியங்கள், இதுதான் நம்ம பாவத்துக்கு மரித்தோம். கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கு மரித்ததின் சாயலாக நாம் மரிக்க வேண்டும். இதில் என்னென்ன குணங்கள், ஒரு சில காரியங்கள் இன்னுமாய் நம்மை விட்டு விலகாமல் இருக்கலாம். இதெல்லாம் இந்த நாட்களில் கலைந்து போடுங்க.
கலைந்து போட்டால்தான் புதிய சிருஷ்டி. நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம் 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயினர், எல்லாம் புதிதாயினர். எல்லாம் புதிதாகும், எல்லாம் புதிதாகும். இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே நடக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நம்ம தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ பாவத்துக்கெல்லாம் மறிக்க வேண்டுமானால் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டுமானால் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். ஏனால் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள வேண்டும். அது என்ன கிறிஸ்துவின் சாயல்? என்ன காரியெல்லாம் இருக்கும்போது கிறிஸ்துவின் சாயலாக நாம் வாழ முடியும்? அப்போ இந்த துர்க்குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் போது இயேசு கிறிஸ்து நம்மோட இருப்பாரே. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்து கொள்வோம். கிறிஸ்துவின் சாயல் என்ன என்பதை நாம் பார்ப்போம். கொலோசியர் அதே 3ஆம் அதிகாரம் 10 வசனம் வரைக்கும் வாசித்தோம். இப்போ 12 முதல் 14 வசனம் வரை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் சாயல். சும்மா நம்ம எப்பொழுதும் வாசிக்கிற வார்த்தையே திரும்ப திரும்ப படிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இயேசு நம்மோடு, இயேசு என்னோடு, இயேசு உங்களோடு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லாம் உண்மை. ஆனால் ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் நம்ம இதை அனுபவிக்கிறோமா, உணர்கிறோமா? இப்போ இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்தால் எனக்கு துணை மாத்திரம் இல்லை, அவர் என்னோடு இருக்கும்போது அவருடைய சாயல், அவருடைய மகிமை, அவருடைய செயல் யாவும் எனக்குள்ளே இருக்கும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அப்போதான் புதிய சிருஷ்டி. உன்னை காண்கிறவன், அழகாக சொல்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து கிட்ட பிதாவாகிய தேவன் என்னிடத்தில் காண்பீங்க அப்படின்னு சீடர்கள் கேட்கும்போது அவர் சொல்கிறார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அல்லேலூயா, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அப்போ நம்மை பார்க்கிறவர் இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே காண வேண்டும். நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்களே ஆனால் நம்மை கொண்டு இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் பார்ப்பார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியாக நாம் வாழ வேண்டும், மாற வேண்டும். சரி, எனவே நம்மளுடைய குணாதிசயங்கள், அந்த சாயல், இயேசு கிறிஸ்துடைய சாயல் பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துடைய சாயல் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், மனத்தாழ்மையுள்ளவர், சாந்தமுள்ளவர், பொறுமையுள்ள, நீடிய பொறுமை. அதோடு மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் பாருங்க, பாவங்களை எல்லாம் மன்னித்து, ஒருவர் குற்றங்களெல்லாம் மன்னித்து, ஒவ்வொருவருடைய அக்கிரமங்கள் மீறல் யாவையும் மன்னித்து, அன்போடு கூட, கிறிஸ்துவின் அன்பு, விலை மதிக்க முடியாத அன்பு, அந்த அன்பை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு முடிவு எடுக்கணும். இந்த புதிய ஆண்டிலே இதுதான் நம்ம புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். நான் அதை செய்கிற ஆண்டவரே, இதை செய்கிற ஆண்டவரே, பொருத்தனை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன முடிவு எடுத்திருக்கிறோம்? இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை என்னிடத்துல இருக்குமானால் அந்த பாவத்தை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு, பாவ காரியங்கள் எல்லாம் விட்டு விலக்கி விட்டு, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இப்படியாக கிறிஸ்துவின் சாயலை தரித்து வாழ வேண்டும். எங்கே பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் இருக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வல்லமைகள்லாம் குறித்து இங்கே சொல்லலை, அவருடைய மகிமை, அவர் எத்தனையோ அதெல்லாம் சொல்லலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சாயல் என்ன? இதெல்லாம் இன்னைக்கு முடிவெடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இப்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து எனக்குள்ளும் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இயேசு கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று பார்த்தோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் எப்படி தரித்து கொள்வது? எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஆண்டவர் வார்த்தையோடு கூட உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார்.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவோட அன்பு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டுமென அடிப்படையாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அது இருந்தால் தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவோட இரக்கம் எல்லாமே நமக்கு வரும். இதுதான் அடிப்படை. அப்போ அந்த ஆண்டவரே உங்களுடைய அன்பை எனக்கு கொடுங்க, நான் எல்லாரும் மேலே அன்பாக இருக்கணும். ஏன் சில வேலைகள் எல்லாரும் மேலே அன்பாக இருக்கிறது இல்லை? ஏனெனில் அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். யார் இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை கை கொள்ளும் போது, கேட்கும் போது அல்ல, இயேசு கிறிஸ்துடைய வேத வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தான் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம், அறிந்து கொள்வோம். ஆமேன். விசுவாசிக்கிறவங்களாம் ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் உணரணும். அப்போ வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் கை கொள்கிறவரிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அது ஆதாரபூர்வமாக சொல்கிறது. நீங்களும் நானும் கை கொள்கிறோமா? ஆண்டவரே நம்முடைய அன்பு வேணும், அன்பு வேணும், கேளுங்க. ஆனாலும் வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நடக்கிறார். நீ அதை கைக்கொள், என்னுடைய அன்பு உன்னிடத்திலே வரும். என்னுடைய அன்பு, நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வசனம் தான் நமக்கு எல்லா காரியங்களும், அவருடைய சாயலை தரித்து கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீடிய பொறுமை, சாந்தம், அன்பு, சமாதானம், இரக்கம், மனதுருக்கம் எல்லாமே அப்போ தான் வரும். இன்றைக்கி வசனத்தை கேட்குறவங்கள மாத்திரம் இருந்துட்டு அதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் நாம் இருந்த வண்ணமே இருக்கிறோம். பழையன கழியவில்லை, புதியன புகவும் இல்லை. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் பொருத்தனையோ ஏதோ ஒரு முடிவோ எடுக்கிறோம். நான் யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை, இதுவரை நான் அப்படி தான் இருந்திருக்கேன். இந்த நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசி நானும் ஆண்டவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஒருவருக்காக ஜெபத்திலே வைத்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்படியாக இந்த புதிய ஆண்டு நிச்சயமாக நாம் அப்படியாக நடக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் ஒரு சிலரோடு மாத்திரம் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறக்கும் போது பாவிக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நாம் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நம்மோடு என்று ஆண்டவர் வார்த்தையை, அவருடைய நாமத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டினார். இப்போ நம்ம பார்க்க போகிறோம், எப்பொழுது சரி இயேசு கிறிஸ்து, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து என்னோடு என்று பார்த்தோம். நம்மோடு ஒரே நேரத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து எல்லாரும் கூட இருக்க முடியும்? இதை ஆராய்ந்து பார்த்துருக்கிறோமா? ஒரே வேலையில் நிச்சயமாக அவரால் இருக்க முடியுமா? எப்பொழுது அப்படி இருப்பார்? அடுத்தது மிக முக்கியம், இந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தனித்தனியானவர் கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். எப்படி இருக்க முடியும்? நல்லா கவனிங்க. இந்த வசனத்தின் மூலமாகவே யாவும், ஒரு எழுத்து கூட, ஆண்டவர் இதுதான் சொன்னார், ஒரு எழுத்து கூட, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது என்று சொன்னவர், அவர் சொன்னதை செய்து முடித்த தேவன், அவ்வண்ணமே செய்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் எல்லாரும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து எப்படி நாம் அனைவரோடு இந்த வேலையிலே நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார் என்பதை எப்படி உணர முடியும்? எப்பொழுது அப்படி நிறைவேறும்? எப்பொழுது அப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் வாசிப்போமே. ஆனால் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். எப்பொழுது கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், கிறிஸ்துவுடைய சரீரமாய் நாம் ஒவ்வொருவரும் அவயங்களாய் இருக்கும்போது, ஒரே சரீரமாக இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து இப்போ தனித்தனியாக கிடையாது,
நம்மோடு கூட எல்லாருடைய அவயங்களும் ஒன்று சேர்ந்து அவருடைய சரீரமாக இருக்கும்போது, அல்லேலூயா, ஒரே சரீரமாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரே வேளையிலே நம் அனைவரோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதை தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம், இப்போ வந்துருச்சா நாம்னு? இதுவரை ஒருவர் சொல்லிடணுமா? உன்னோடு, என்னோடு, அவங்களோடு, பரிசுத்தவங்களோடுன்னு சொன்னபோது, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ஒரே சரீரத்தையும் ஒரே அப்பத்தையும் ஒரே இரத்தத்தையும் பானம் பண்ணும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரே அப்பம் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒன்றாக இருக்கும்போது, நாம் அவருடைய அவயங்களாக இருக்கும்போது, ஒவ்வொருவரோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். இதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்படியே அந்த நேரம் கேட்டதோடு சரி. இப்போ ஒரே அவயங்களாக ஒரே சரீரங்களாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக நாம் இருப்போமே, ஆனால் பாவம் எப்படி நம்மை ஆளுகை செய்யும்? அங்கே பார்த்தோம் எத்தனை மோசமான பாவ காரியங்கள். அடுத்து அவருடைய சாயலுக்கு விரோதமான என்னென்ன துர்குணங்கள் நம்மிடத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையினால் நாம் எல்லாம் ஒரே சரீரமாக ஒருவருக்கொருவர் ஒரே அவயங்களாக இங்கே தெளிவாக சொல்லப்படுகிற அநேகராக பாருங்கள். அதனால்தான் இதுவரைக்கும் முன்னாடி இருந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் உன்னோடு நான் நீ அப்படின்றது இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்த பொழுதுதான் நாம் என்று மாற்றப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்முடைய குடும்பத்திலோ, நம்முடைய சபைகளிலோ, நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலோ, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் சாயல் நம்ம இடத்துல இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயங்களாக நாம் இருக்கிறோமா? இதெல்லாம் இருந்தால் தான் புதிய ஆண்டு, புதிய சிருஷ்டி, பழையவைகள் யாவும் கழிந்து போயினர், எல்லாம் புதிதாயினர், எல்லாம் புதிதாகும். ஆமென். அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து நிற்கிறான். தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டார். அப்பதான் நீ என் கூட இருக்கிற. அப்ப ஆண்டவருடைய சரீரத்திலே நாம் நிலைத்திருக்கும் போதுதான், ஆண்டவருடைய சரீரத்திலே நாம் நிலைத்திருக்கும் போதுதான், ஆண்டவருடைய இரத்தத்தை புசித்து நம்ம பரிசுத்தமாய் நிலைத்திருக்கும் போதுதான் நானும் அவனிலே நிலைத்திருக்கேன். அப்போ ஆண்டவர் அங்கே ஆரம்பத்தில் நான் இம்மானுவேல் நம்மோடு என்று சொன்னவர், நம்மோடு என்று சொன்னால் அவர் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்மிலே அவர் நிலைத்திருக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சரீரத்திலே, அதாவது திருவிருந்து, அது இந்த வார்த்தை திருவிருந்தை குறித்தாலும் ஏற்கனவே மேல வசனங்கள் பார்த்தோம். அந்தபடி ஆண்டவருடைய சரீரத்திலே அவயங்களாக அந்த இரத்தத்திலே நாமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மாம்சத்தை புசித்து, மாம்சமாகிய வார்த்தையை புசித்து, அந்த வார்த்தையை கை கொள்கிறவனிடத்தில் தான் தேவன் நிலைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ நன்மைகள் என்ன? எத்தனையோ ஆசீர்வாதம். இன்னைக்குனாவது ஆசீர்வாதமாக சொல்லுவீங்கன்னு பார்த்தோம் பிரதர். வருஷம் துவக்கம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தாலே எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு தான். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு தான். இருந்தாலும் ஒரு சில ஆசீர்வாதங்களை பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்தால், நம்மோடு இருப்பாரே ஆனால், நாம் அவருக்குள் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்போம். அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் அருமையான என் சகோதரனே, இந்த வார்த்தையை நான் உண்மையிலுமே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன்.
எத்தனையோ வசனங்கள் நம்ம கேட்டிருக்கோம். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அறிந்தது தான். ஆனாலும் இந்த வசனத்தை படித்து கொண்டு இருக்கும்போதே ஆவியானவர் எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அங்கே பாருங்க, மிகுந்த கனிகள் என்று சொல்லும்போது நானே திராட்சை செடி. அந்த திராட்சை செடின்றது நம்ம இதுவரைக்கும் திராட்சை செடியாக தான் நினைச்சோம். ஆனால் ஆண்டவர் என்னிடத்திலே வெளிப்படுத்தினார், அதுதான் என்னுடைய சரீரம். திராட்சை செடி என்று சொல்லும்போது நான் சரீரம், நீங்கள் கொடிகள், நீங்கள் தான் அதன் அவயங்கள் என்று, இந்த சரீரம் அவயம் என்று நான் இந்த வசனத்தை படிக்கும்போது நேற்றைய தினத்தில் ஆண்டவர் எனக்கு பகிரங்கமாக திராட்சை செடி என்றால் நான் என்னுடைய சரீரம், கனிகள் என்றால் அதனுடைய கிளைகள் என்று சொல்கிறோம், ஆனால் அது நீங்கள் அதன் அவயங்கள் என்று சொல்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. பாவியாய் இருந்த உங்களையும் என்னையும் அவருடைய பரிசுத்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களாக சேர்த்து வைத்திருக்கிறாரே. எத்தனை நல்ல ஆண்டவர், எத்தனை! இதுதாங்க நன்மைகள், இதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு யாருக்கும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்க முடியுமா? இன்னைக்கு கணவனானா மனைவி ஆனால் சரி, ஒரு குடும்பம் ஒருத்தவங்களுக்குள்ளார தான் அவயங்களாகவும் சரீரங்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சரீரத்திலே அவயங்களாக, கனிகளாக, அவர் கொடியாக இருக்கும்போது, அவர் செடியாக இருக்கும்போது, திராட்சை செடியாக இருக்கும்போது எத்தனை பெரிய நன்மைகள், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அப்படி இருக்கும்போது அது மாத்திரம் இல்லை, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அடுத்ததாக, இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால். தனியாகவே மோசேயிடத்திலே சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அப்படி என்றால் அப்பொழுது அவரோடு இருந்த அதே தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உபாகமம் 31:6 மோசேயிடத்தில் ஆண்டவர் சொன்னதை மோசே யோசுவாவிடத்தில் கூறும்போது இவ்வாறாக கூறுகிறார். உபாகமம் 31:6 நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். இது இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வருடத்திலே சொல்லுகிறார். பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். தேசத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும், அவர்களுக்கு யாருக்கும் பயப்படவும் திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடே கூட அவர் சொன்ன அவருடைய நாமத்திற்கேற்ப நம்மோடே கூட வருகிறார், நம்மோட கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். மோசே அவ்வாறாக யோசுவாவிடத்தில் சொன்னான். இந்த வேளையில கர்த்தர் இந்த நொடி பொழுது, அடியேன் ஒரு சாதாரணமானப்பட்டவன், ஆனாலும் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது ஆண்டவர் பலம் கொண்டு நீங்கள் திடமனதாயிருங்கள், யாருக்கும் பயப்படாதீங்க. தேசத்தில் நடக்கிற இனி என்ன தீமைகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், அழிவுகள், போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அடுத்த பெரிய ஆசீர்வாதம், அவர் செய்ய போகிற காரியங்கள் மிக பயங்கரமானதாக இருக்கும். பெரிய காரியங்களை நமக்காக, உங்களுக்காக செய்ய இருக்கிறார். யாத்திராகமம் 34:10 கர்த்தர் மோசேயிடத்தில் சொன்ன வார்த்தை இதுதான் இந்த ஆண்டு எங்களுடைய சபையிலும் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வசனம். ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது எங்களுடைய போதகருக்கும் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். பாருங்க, மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். கர்த்தர் இந்த வேளையிலே நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். நாமும் அவரோடத்திலே இப்பொழுது உடன்படிக்கை பண்ண போகிறோம். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இந்த தேசத்தில் செய்ய போகிறார், நம் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்ய போகிறார். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடே கூட இருந்து. கர்த்தர் சொல்லுகிறார், இனி ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட மாத்திரம் இருந்து அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இது தேசத்தை ஜனங்கள் காண்பார்கள். இந்த வார்த்தை
எனக்கு சமீப நாட்களாக ஆண்டவர் இதே தான் சொன்னார். பெரிய காரியங்களை ஆண்டோடைய பிள்ளைகளை கொண்டு தான், ஆண்டோடைய ஊழியக்காரிகளை கொண்டு, இந்த சத்தியத்தை கேட்கிற, சத்தியத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு சகோதரியும் கொண்டு தேசத்திலே பெரிய காரியங்களை காண செய்ய போகிறார். மிகவும் பயங்கரமானதாக இருக்க போகிறது. ஆண்டவர் ஏதோ இதுவரைக்கும் கூட இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருந்தார் என்று சொல்லி கொண்டு இருந்தோம். ஆனால் இனி உங்களை கொண்டு, என்னை கொண்டு, நம்மை கொண்டு, இதே போல பரிசுத்தவான்கள் யாவரையும் கொண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு அவர் செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமானதாக இந்த வருடத்தில் இருக்க போகிறது. தேசத்தை ஜனங்கள் காண்பார்கள், கர்த்தருடைய மகிமைக்காக காண்பார்கள். அல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிப்பார். கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஈசாக்கிடத்திலே இவ்வாறாக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இதெல்லாம் பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தரோட மாத்திரம் தனியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிறேன். ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நம்மோடு கூட, உங்களோடு கூட, நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நம்மோடு கூட செய்ய போகிறார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். விசுவாசிக்கிறவங்களா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, நீதிமான்களை, ஊழியக்காரிகளை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை செய்கிறவர்களை இந்த வருடம் எந்த கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், போராட்டங்கள் என்ன வந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருந்து, உன்னோடு கூட. மோசே இடத்துல சொன்னார், உன்னோடு கூட. யோசுவா இடத்துல சொன்னார், உன்னோடு கூட. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பிறந்த கிறிஸ்மஸ் நாள் முதல் கொண்டு இந்த புதிய ஆண்டிலே நாம் புதிய சிருஷ்டியாகும்படியாக நம்மோடு கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியங்கள் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக பயங்கரமானதாக இருக்க போகிறது. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறோம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சாயலை தரித்து கொண்டிருக்க போகிறோம். ஒவ்வொருவரும் எல்லா பாவத்திற்கு மரித்தவர்களாய், நீதிக்கு பிழைத்தவர்களாய் இருக்க போகிறோம். பழையன யாவும் கழிந்து புதிய சிருஷ்டியாக நாம் வாழப்போகிறோம், மாறப்போகிறோம். விசுவாசிக்கிறாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எழுந்து நிற்போம். அதோடு மாத்திரம் அல்லாமல் கர்த்தர் இவ்வாறாக சொல்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்களிடத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், உபதேசம் பண்ணுகிறார்கள். ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் இன்னுமாய் பரிசுத்த பிள்ளைகளையும் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த கடைசி வசனம்தான் ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், ஒவ்வொருவரையும் பார்த்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட, உன்னுடனே இல்லை. நல்லா கவனிங்க. வெறும் மோசே இடத்துல மாத்திரம் இல்லை, யோசுவா இடத்துல மாத்திரம் அல்ல. என் அருமையான என் சகோதரி இந்த செய்தியை கேட்கிற என் அருமையான ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எழுந்து நிற்போம். இந்த வருடத்தின் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு வசனங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பார். யாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம். அதை யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அதை விசுவாசிப்போம். அதோடு கூட இந்த நாள் ஆண்டவர் பேசின வார்த்தையின்படி நாம் எல்லாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும். நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அதற்காக தான். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்க வேண்டும்படியாக அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட இந்த நொடி பொழுது நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்து நம்மோடு இருக்கும்படியாக இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படியே செய்து முடிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தையை கொடுத்ததற்காய்
பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இவ்வண்ணமே இதோ இந்த சகோதர சகோதரிகள் இந்த ஆண்டவரே வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் எங்களோடு இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை கொண்டு ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் புதிய சிருஷ்டியாய் மாற்றப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பழைய வாழ்க்கைகள் எல்லாம் கலைந்து போட்டு இதோ உம்முடைய சரீரத்தின் அவயங்களாக நாங்கள் யாவரும் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தின் உம்முடைய ரத்தங்களால் ஆண்டவரே நீரே எங்களுக்கு தலையாக இருந்து எங்களுக்குள் உம்முடைய ஆவியை ஜீவனை நீர் கட்டளையிட போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.